கைஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறோம். மல்டிகிரெயின் இட்லி. இந்த மல்டிகிரெயின் இட்லியில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதில் நான் அரிசி சேர்க்கவே இல்லை, எல்லாமே வந்து சிறுதானியங்கள் தான். இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கேப்பை, கம்பு, சோளம், கருப்பு கவுனி, உளுந்து, கோதுமை, குதிரைவாளி, இது எல்லாத்தையுமே 100 அளவு எடுத்துக்கிட்டு அண்டு வெந்தயம் மட்டும் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இதை எல்லாத்தையும் வந்து நல்லா களைஞ்சிட்டு ஒரு 3 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் அரைக்க போகும்போது உப்பு சேர்த்து அரைக்கணும். இதை அரைச்சதுக்கப்புறம் இந்த மாவை வந்து கொஞ்சம் 4 மணி நேரம் வந்து புளிக்க வைக்கணும். நம்ம இட்லி மாவு 8 மணி நேரம் கிட்ட புளிக்க வைப்போம், ஆனால் இந்த மாவை வந்து 4 மணி நேரம் புளிக்க வைக்கணும். 4 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இட்லி ஊற்றுற மாதிரியே இட்லி ஊற்றலாம். அண்டு சூடாக சாப்பிடும்போது சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இதுக்கு வந்து நான் சைடிஷாக வந்து கொத்தமல்லி சட்னி பண்ணியிருந்தேன். கொத்தமல்லி சட்னியை வந்து தாளிக்காமல் பச்சையாக பண்ணோம். கொத்தமல்லியை வந்து தாளிக்காமல் நம்ம பச்சையாக எடுத்துக்கும் போது நம்ம பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு கிட்ஸ் வந்து இதை வந்து இன்றைக்கி விரும்பி சாப்பிட்டாங்க, என்னோடய கிட்ஸ். ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. அண்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.